எங்கள் ஊரில் எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து இதுவரை வந்ததே இல்லை. கடைசியாக ஓட்டு கேட்கும் போதும் சரி, அந்த கடைசியாக அந்த பிரச்சாரத்துக்கு வந்ததோட சரி. எந்த கட்சியிலேருந்து பவரில் இருக்காங்க உங்கள் தொகுதி? எங்கள் தொகுதியில் வந்து ஏடிஎம்கே தான் பவரில் இருக்கிறாங்க. இப்போ ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது யாருன்னா, ஏடிஎம்கேல வந்து எக்ஸ் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், பழனியப்பன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எங்கள் தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட்டு. இப்போ வந்து அவர் டிஎம்கேல போனதுனால இப்போ அவர் தான் நிற்க வைக்கிறாங்க. இதில் என்னன்னா, காலேஜெலாம் இது பண்ணி நிறைய கட்டியிருக்காரு. அதனால அவரும் இந்த டைம் அவர் தான் எங்கள் தொகுதியில் ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே, ஜெயிச்சார்னா என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் தொகுதிக்கு என்ன பண்ணணும்னா, எங்கள் ஊர்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை லிஸ்ட் பண்ணுங்க. ரீசெண்டாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் ஊருக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஓகே, இதை ஒரு சுற்று வட்டாரத்தில் எங்கள் ஊர் தான் வந்து ஊராட்சி பண்ணுறோம். அதுக்கு சுற்றி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருப்பாங்க. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா கடத்தூர் தாண்டி போனோம், அப்படி இல்லைன்னா ராமிவெட்டி போனோம். கடத்தூர் தாண்டி போனோம்னா ரயில்வே ட்ராக் இருக்குது. அது இந்த ரயில்வே ட்ராக்கில் பல ஆம்புலன்ஸ் நின்றுருக்கு. அதாவது கேட் போட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் அங்கேயே நின்றே ஆகணும், கேட் எடுக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு இன்கேஸ் இது எங்களுக்கே நடந்தது தான். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்கு கேன்சரு, கடைசியில் அந்த மூச்சு அதெல்லாம் விட முடியாது அவனால். அதனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆகணும். இப்போ வீட்டிலேருந்து கொண்டு போகிறோம், கரெக்டாக கேட்டில் மாட்டிடுச்சு. மூச்சே விட முடியாத சுச்சுவேஷனில் நாங்கள் கேட்டு அது பெட்டிஷன் நிறைய எழுதி போட்டாங்க. ஆனால் யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. இதுவே ஒரு வெறுப்பரசில் தான் அவங்க ஏற்படுத்துது.